சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆபரேஷன் ககர் என்கிற பெயரில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான போர் என்ற அறிவிப்போடு கடந்த ஒரு மாத காலமாக அங்கே தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த தாக்குதலில் பெரும்பாலும் ஆதிவாசிகள் தான் படுகொலை செய்யப்படுகிறார்கள். உண்மையான மாவோயிஸ்டுகள் அவர்களின் குறியாக இருக்கலாம். ஆனால் அப்பாவி ஏழை எளிய பழங்குடி மக்கள் மீது பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் என்கிற பெயரால் அரச பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏராளமான பழங்குடி மக்கள் ஆதிவாசிகள் படுகொலை செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த தாக்குதலை நிறுத்திவிட்டு மாவோயிஸ்ட் படையினரின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அவர்கள் அதற்கு தயார் என்று அறிவிப்பும் செய்திருக்கிறார்கள். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆதிவாசிகள் மீதான பயங்கரவாத ஒடுக்குமுறையை கைவிட்டு படுகொலையை நிறுத்திவிட்டு மாவோயிஸ்டுகளோடு அல்லது இந்த படையின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அந்த வனங்களை ஆக்கிரமிக்கவும் சுரங்கங்களை அமைப்பதற்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அந்த நிலங்களை வழங்குவதற்கும் இந்திய ஒன்றிய அரசு இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது என்பதுதான் மாவோயிஸ்டுகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. எனவே அவர்களோடு உரிய பேச்சுவார்த்தை நடத்துவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்பதை இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டி காட்டுகிறது. மணிப்பூரிலும் வன்முறை வெறியாட்டம், நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும், துப்பாக்கிச் சூடுகள், அப்பாவி மக்கள் படுகொலை, சத்தீஸ்கரில் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்கிற பெயரில் ஆபரேஷன் ககர் என்கிற பெயரில் ஆதிவாசிகள் படுகொலை, இப்படி இந்தியாவில் ஒரு அமைதியின்மை நிலவுவதற்கு இந்திய ஒன்றிய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. இந்தியர்களாய் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்ற குரலை இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள், பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள், அறைகூவல் விடுகிறார்கள். ஆனால் நாள்தோறும் இந்திய மக்களிடையே ஒற்றுமையை சிதைக்கும் பணியில் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் சமூக பிளவினையை செய்யக்கூடிய அரசியலை, வெறுப்பு அரசியலை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தாமல் தேர்தல் ஆதாயத்திற்காக சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைத்து கொண்டே இந்த மண்ணில் எப்படி இந்தியர் ஒற்றுமையை உருவாக்க முடியும்? இந்த கேள்வி மிகவும் தவிர்க்க முடியாத ஒன்றாக எழுகிறது. சங் பரிவார்கள் இந்திய மண்ணில் மத நல்லிணக்கத்தை கட்டமைப்பதற்கு முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்துக்களும் இஸ்லாமியர்களும், இந்துக்களும் கிறித்தவர்களும், இந்துக்களும் பௌத்தர்களும், இந்துக்களும் சீக்கியர்களும், இந்துக்களும் பார்சிகளும் சகோதரத்துவத்தோடு இந்த மண்ணில் வாழ்வதற்கு மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்க சங் பரிவார்கள் முன்வர வேண்டும். அப்போதுதான் இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல்களுக்கு எதிராக இந்தியர்கள் ஒன்றுபட முடியும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது.